இந்த நிறுவனத்து மேல பல பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தோம்னா நம்மளுடைய நிறுவனத்தை மீட்டெடுத்து கட்டாயம் நமக்கு உண்டான ஒரு முன்னேற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்றத இதன் மூலியமா சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸ்ல இன்னைக்கான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்டி மீது போடப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணை சென்னை ஹைகோர்ட்ல இன்னைக்கு வர இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைக்குதா இல்ல இன்னும் ஏதாச்சும் கொஞ்ச நாள் தள்ளி போகுதா 19ஆம் தேதி வரைக்கும் அப்படின்ற செய்திகளை ஈவினிங் மேல என்ன தகவல் வருது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில நபர்கள் நம் நிறுவனத்துக்கு எதிராக கேஸ் கொடுக்க சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அது எல்லா நபர்களுக்குமே தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறுவனம் ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் அவங்க கிட்ட நிறுவனம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்கு உண்டான விவரங்கள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு போயிட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணலாமே. கேஸ் கொடுங்க அப்படின்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் பல நிதி நிறுவனங்கள் மோசடி செஞ்ச வழக்குல, அதுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குல எந்த ஒரு முதலாளியுமே என் மேல தப்பு இல்லை, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சரண் அடைஞ்சதா சத்தியமே கிடையாது. முதலா மைவி த்ரெட்ஸ் எம்டி அவர்கள் சரண் அடைஞ்சிருக்காரு. அவர் மேல என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் அதற்கு உண்டான பதில அவர் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். சொல்லும் பட்சத்துல நம்ம நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு முன்னாடி சில நிறுவனங்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குல நிறுவனத்தின் மீது உண்மைத்தன்மை இருந்தாலும் ஏன் அவங்களால வெளிவர முடியல, பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, நம்ம நிறுவனத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சில நபர்கள் போல அவங்களும் அந்த கம்பெனியில மக்களை தூண்டி விட்டு அவங்களுடைய சுய தேவைக்காக அந்த நிறுவனத்தை முடக்கி இருக்கிறாங்க. இதுதான் நிலைமையும் கூட. ஏன்னா நாம ஒரு பிளானை பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம், அதுல பணம் வரல அப்படின்னும் போது நம்மளுக்கு சில பதட்டம், பயங்கள், கேள்விகள் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை நாம பதட்டமான ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அதை இந்த மாதிரியான மர்ம நபர்கள் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அவங்களுக்கு அதை பயனுள்ள வகையில மாத்திக்கிறாங்க. அதனால உறுப்பினர்கள் நாம் எப்பொழுதும் இப்ப இருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கு இந்த ஒற்றுமையை கடைசி வரைக்கும் கண்டிப்பா கடைபிடிப்போம். நம்ம அனைவருடைய முயற்சியும் நல்லதாகவும் உயர்ந்ததாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இறைவன் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுவார். எம்டி அவர்களுடைய வருகைக்காகவும் இன்னைக்கு வரக்கூடிய என்ன தீர்ப்பு அப்படின்றதையும் எதிர்பார்த்து இருக்கலாம். யாரும் உங்களை போன் பண்ணி எந்த விஷயம் கேட்டாலும் உறுப்பினர்கள் எதுவா இருந்தாலும் நீங்க ஜோனல் ஆபீஸ் போங்க, அங்க போய் உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கேளுங்க அப்படின்றத சொல்லுங்க. சில நபர்கள் நம்மள வேணும்னே வம்பு எழுப்பதற்காக போன் பண்ணி என்னென்ன செயல் திட்டம் இருக்குது, சிஎம்ல போய் ஜாயின் பண்ணலாமா, பணம் வருதா, இன்னைக்கே நான் க்ரோன் நம்பர் அப்டேட் பண்றேன் அப்படின்ற மாதிரியான சில செய்திகள் எல்லாம் சில நபர்களுக்கு சொல்றதா நம்மளுக்கு சில மெசேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாய்ஸ் மெசேஜ் கூட வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான சில நபர்கள் தேவையில்லாம நம்ம உறுப்பினர்களை சீண்டி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி. அதனால இந்த நேரம் நம்மளுக்கு மிகவும் பொறுமையானது. யார் என்ன கேள்வி கேட்டாலும் எதுவா இருந்தாலும் நீங்க ஜோனல் ஆபீஸ் போங்க. இன்னைக்கே சிஎம் ஆகிறதுனால நீங்க அங்க போயிட்டு ஆகிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னுடைய டவுன்லைன்ல ஆகலங்களையும் பரவாயில்ல, ஜோனல் ஆபீஸ்ல இருக்கிறவங்க கீழே நீங்க டவுன்லைன்ல மாறிக்கங்க, அவங்களும் மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்கள் தான் அப்படின்றத சொல்லி அனுப்புங்க. உண்மையான நபர்களுக்கு இப்ப இந்த சந்தேகம்லாம் வரவே வராது. ஏன்னா என்ன மைவி த்ரெட்ஸ்ல நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு கட்டாயம் தெரியும். வேணும்னே வம்பிழுக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரி போன் போட்டு தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. அதனால யாரும் உணர்ச்சி வசப்பட்டு யார் எந்த கேள்வி கேட்டாலும் எந்த பதிலும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. எம்டி அவர்கள் வரட்டும், அடுத்தது என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்றத பார்த்துட்டு நம்மளுடைய அடுத்த செயல் திட்டம் என்ன அப்படின்றத கண்டிப்பா எம்டி தருவார். பொறுமை காக்கும் அத்தனை மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்களுக்கும் நிறுவனத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.